உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேரும் புகழும் செல்வாக்குமாயிருந்த இதே ஊர்ல இதே ஜனங்க முன்னால நான் கொலகாரனாகவும் கொள்ளக்காரனாகவும் தலை குடிஞ்சி கை கட்டி நிக்கணும்லே. அப்படி நின்னா என் மானம் மரியாதை கௌரவம் அம்பிட்டு போயிடும்ல. அதுக்கு பிறகு உன் அப்பன் ஆண்டுகிட்டு சாகிறத தவிர வேற வழியே கிடையாது. இந்த சொத்து வசதி எல்லாம் யாருக்குல்ல? யாருக்கு? எனக்காகவா? நான் சேர்த்து வச்சிருக்கிற அம்புட்டும் உனக்கு மட்டும்தாலே, உனக்கு மட்டும்தான். இப்ப சொல்லு, நீ என்ன செய்ய போற சொல்லு. அப்போ அவ்வளவு சாதாரணமா உன்னை விட்டு கொடுத்துருவேனா? ஒரு போலீஸ் நான் எதுக்கு இருக்கேன்? நீ கவலையே படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்துவேன். எப்படி இல்லே, இந்த நகையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கி இல்லே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்ப வேணாலும் ஆறு வேணாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் கோயில் நகைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் எல்லாமே கைவிட்டு போயிரும்லே. நீ பழகிறதெல்லாம் பெரிய மனுஷங்க, அதனாலதான் இந்த விஷயத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் பழகிறது திருட்டு பசங்களோட, வாழ்நாள் முழுக்க திருடுறதையே தொழிலா வச்சிருக்கிற விதவிதமான திருட்டு பசங்க. இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்பா. என்னலே சொல்லுதே? சிம்பிள்பா. அந்த வைரம் வைடூரியம் எல்லா கல்லையும் தனித்தனியா பிரிச்சிடணும். அப்புறம் எல்லா தங்கத்தையும் உருக்கி பிஸ்கெட்டா மாத்திரணும். அப்புறம் எவன் சொல்லுவான் இதெல்லாம் கோயில் நகைன்னு? டேய் பாண்டி, டேய் மகனே, நீ சவுந்தர பாண்டி மகனுங்கிறத நிரூபிச்சிட்டேல. சூப்பர் சூப்பர் ஐடியாலே, சூப்பர் ஐடியாலே. அத்தனையும் பிஸ்கட்டா மாத்திரலாம் உருக்கல. ஆனா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு உருக்கினா டவுட் வரும். எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா தான் செய்யணும். ஒன்னு சொல்லட்டுமா? நானும் என்னோட போலீஸ் வாழ்க்கையில எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன். ஆனா நீ கிரிமினலுக்கெல்லாம் பெரிய கிரிமினல்பா. சூப்பர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.